அதுக்கப்புறம் வந்து டெக்னிக்கல் ஒர்க். இப்போ உதாரணத்துக்கு இந்த டெக்னிக்கல் ஒர்க் எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, யாரை டார்கெட் பண்றோம், டார்கெட் பண்ணவங்களை கரெக்டாக டார்கெட் பண்ணியிருக்கோமா, இல்ல டார்கெட் பண்ணவங்க தாண்டி வேற யாருக்காச்சும் போயிருக்கா, அந்த போனவங்களை எப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்றது அடுத்த கேம்பெயின், அது எல்லாமே டெக்னிக்கல் ஒர்க்ல வரும். டெக்னிக்கல் ஒர்க்ல பார்த்தீங்கன்னா கூகுள் டேக் மேனேஜர் தெரியும் தானே, பிக்சல் மெட்டா ஆட்ஸ்ல பிக்சல்னா இங்க கூகுள் டேக் மேனேஜர் ஒன் பர்டிகுலர் சோர்ஸ் கோட் வந்து நம்ம ஹெடர்ல வைப்போம், அது மூலியமா அங்க ட்ராக்கிங் நடக்கும். அதுக்கப்புறம் நெகட்டிவ் கீவேர்ட்ஸ்னா என்னன்னா தெரியுமா? நெகட்டிவ் கீவேர்ட்ஸ்னா என்னது? வரக்கூடாது. எக்ஸாக்ட்லி. ஸோ இப்போ அங்கே மெட்டாவில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூட் லொகேஷன் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த லொகேஷனில் காமிக்காது அப்படின்ற மாதிரி தான் இங்கே வந்து நம்ம நெகட்டிவ் கீவேர்ட் யூஸ் பண்ணுவோம். இந்த கீவேர்ட் போட்டு என்ன வராது, என்ன கீவேர்ட்லாம் போட்டால் வரணும், ஸோ என்னென்ன கீவேர்ட் வரக்கூடாதுன்னு அதுக்கு ஒரு ரிசர்ச் எடுக்கணும். அடுத்து கீவேர்ட் ரிசர்ச்சில் என்ன வரணும், இப்போ போட்டால் நம்ம வரணும், போட்டால் நம்ம வரணும். டாப் அதில் வந்தோம்னா நமக்கு நல்ல ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். அடுத்த அசெட். ஸோ இந்த அசெட்டில் வந்து நம்மளோட இமேஜஸ், ஹெட்லைன்ஸு, டைட்டில், அப்புறம் நம்மளோட லொக்கேஷனு, இதை கொண்டு நீங்கள் அசெட்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை வந்து நீங்கள் ஆட் கிரியேட்டிவாக யூஸ் பண்ணிக்கலாம்.